சிடெட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கலாக பிளான் பண்ண வேண்டியது கட்டாயமாக இருக்குது. எக்ஸாம் டேட் பிப்ரவரி 8ன்னு சொல்லிக்கிறாங்க. 2 மாசத்துல நிறைய விஷயங்கள் படிக்க வேண்டியது இருக்குது. 5 பார்ட் 5 சப்ஜெக்ட்ஸ் படிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் இது காம்படிட்டிவ் எக்ஸாம் இல்லை, குவாலிஃபைங் எக்ஸாம்ன்றதுனால பெர்சன்டேஜை கரெக்டாக தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி படித்தா நம்மளால சாத்தியம்னு சொல்லலாம். ஸோ குவாலிஃபைங் பெர்சன்டேஜ் 60% சொல்லிக்கிறாங்க. அப்போ 60%னா 150 மார்க்கில் 90க்கு அதிகமான மார்க் நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம இது கிளியர் அல்லது பாஸ் அப்படின்னு நமக்கு சொல்லலாம், எலிஜிபிள் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வகையில் நமக்கு 90+ன்றதை எய்மாக வைக்காம 130+, ஸோ எப்படியாவது 130க்கு மேலே எடுத்துடணும், 130 விட குறையக்கூடாதுன்னு நினச்சி நம்ம படித்தோம்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ராசஸில் என்னென்ன சப்ஜெக்டை எப்படி பிளான் பண்ணி படிக்கணுன்றத உங்களுடைய எபிலிட்டியை பொறுத்து. ஒரு சில பேருக்கு மேக்ஸ் நல்லா வரும், ஒரு சில பேருக்கு வந்துட்டு இங்கிலீஷ் நல்லா வரும். ஸோ லாங்குவேஜ் பேப்பரா இல்லை வந்துட்டு சிடிபியா, இந்த மாதிரி எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு நல்லா வருதோ அதை நல்லா பிளான் பண்ணி அதில் ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு அடிங்க. அதுக்கு அடுத்த சப்ஜெக்ட்ஸை ஓரளவு நம்ம படித்து வச்சுட்டோம்னாலே கண்டிப்பாக 100 கிட்ட எடுக்க முடியுன்றதை நான் சொல்லிக்கிறேன். இந்த சிடெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம இன்ஸ்டிடியூட்ல அறிவொளி அப்படின்ற பேட்ச் லான்ச் பண்ணிக்கிறோம். இது ரெக்கார்டட் அண்ட் லைவ் கிளாஸஸாக இருக்கும். நீங்கள் பேட்ச் ஜாயின் பண்ண உடனே சில கிளாஸஸை ரெக்கார்டாக பார்த்துக்க முடியும். முடிஞ்ச அளவு சீக்கிரமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. எக்ஸாம் டேட் பக்கத்தில் வருதுன்றதுனால ரெக்கார்டோட பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு லைவ் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். அதையும் சேர்த்து பார்த்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட்டு தான் ஆகணும். லைவ் கிளாஸஸ் வந்து ஸ்டடி பிளான் படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்சை நீங்கள் ஆஃபரோடையும் ஜாயின் பண்ணிக்க முடியும். மேலே தெரியிற கோட் Y890 யூஸ் பண்ணி 22% ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷல் டேஸில் ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் இருக்கும். செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.